விக்ரமாதித்தனது கதைகளை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், சிம்மாசனத்தில் உள்ள 32 படிகளில் உள்ள பதுமைகள் ஒவ்வொரு கதையினை சொல்லி விக்ரமாதித்தனைப் போல திறன் உள்ளதா என சோதித்த பின்பே சிம்மாசனத்தில் அமர செய்துவிட்டு பதுமைகள் தேவலோகம் சென்றதாக கதைகள் எழுதப்பட்டுள்ளன. இக்கதைகளில் பெரும்பாலானவை நாடகங்களாக நடிக்கப்பட்டும் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டும் பட்டி தொட்டிகளில் கதைகளாக சொல்லப்பட்டும் படிக்கப்பட்டும் வருகிறது. அதன் அடிப்படையில் விக்ரமாதித்தன் கதைகள் எனும் இந்த தொடர் உருவாகியுள்ளது. பல ராஜா ராணி கதைகளுக்கு இல்லாத தனிச்சிறப்பு விக்ரமாதித்தன் கதைகளுக்கு உண்டு. காரணம், நாட்டில் உள்ள எல்லா மொழியினராலும் காலம் காலமாய் சொல்லப்பட்டு வருவதே அதற்கு ஆதாரமாகும். விக்ரமாதித்தனிடம் அமைந்திருக்கும் அருமை, பெருமை, ஆண்மை, கம்பீரம், வள்ளல் தன்மை, விவேகம் ஆகிய அனைத்தும் ஒரு சேர வேறு மன்னனிடம் இருந்ததாக தெரியவில்லை. வீரத்தில் சிறந்து விளங்கிய விக்ரமாதித்தனின் ஆட்சியை அனைவரும் போற்றி புகழ்ந்தார்கள். இவ்விதம் 56 தேசத்து மன்னர்களும் விக்ரமாதித்தனின் ஆட்சியின் கீழ் சிறப்பான முறையில் தத்தம் நாட்டை ஆண்டு அவர்களும் தங்கள் நாட்டு மக்களை நல்ல முறையில் வாழ வைத்தார்கள். சில கதைகள் நம்பும்படியாகவும் பல கதைகள் நம்ப முடியாதபடியாகவும் இருக்கும். அதற்கு மக்களின் மாறுபட்ட ரசனைகளாகும். கற்பனை கலந்த கதைகள் கேட்பதற்கு விறுவிறுப்பாகவும் சுவையினை ஊட்டுவதாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வரிசையில் கற்பனை கலந்து நம்ப முடியாத அதே நேரத்தில் சுவை குன்றாதிருக்கும் கதைகளுள் விக்ரமாதித்தன் கதைகளும் ஒன்றாகும். ஆம், பண்டைய கால இலக்கியங்களில் இன்றும் என்றும் மிகவும் பேசக்கூடியதும் ரசிக்கக்கூடியதுமான சரித்திர கதைகளில் விக்ரமாதித்தன் கதைகளும் ஒன்று என்றால் அது மிகையல்ல.